Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 1 EA 3303 கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூனிட் வைஸா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுல நிறைய போர்ஷன்ஸ். சோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா இந்த இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க ரிமைனிங் இருக்கிற டாபிக்கை ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. So first நான் என்ன டாபிக் கொடுத்திருக்கேன் அப்படினா statically and dynamically induced EMF. So இதுல வந்து பாத்தீங்கன்னா self inductance, mutual inductance இதுக்கான derivations. So self inductance ஓட definition படிங்க, அதே மாதிரி mutual inductance ஓட definition படிங்க. இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற derivations-உம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா magnetic force. So magnetic force co-energy. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா என்ன, கோ எனர்ஜினா என்னன்ற டெஃபினேஷனும் 2 மார்க்ஸில் நீங்கள் படிக்கணும். இதே மாதிரி எம்எம்எஃப்னா என்ன, ரிலக்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் டெஃபினேஷன்ஸில் வரும். ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளி எக்ஸைட்டட் அண்ட் மல்டிபிள் எக்ஸைட்டட் சிஸ்டமோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், கோ எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற டெரிவேஷனும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கணும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் வரலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டாபிக் செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ தியரி ரீட் பண்ணுறப்ப இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்ஸ், இது உங்களுக்கு தியரி பார்ட் தான். அதே மாதிரி லாஸ்ட் டாப்பிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ரொட்டேட்டிங் சிஸ்டம், இந்த டயக்ராம் போட்டு அந்த டயக்ராம்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான டாபிக் தான் லாஸ்ட் 2 டாபிக். ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை அப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இதே இதுதான் நீங்கள் வந்து தேர்ட் யூனிட்டில் எழுதுவீங்க. டிசி மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் கேட்டாலும் சரி, நீங்கள் செகண்ட் யூனிட்டில் படிக்கிறீங்களா ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில், அதையே தான் நீங்கள் அங்கே கொண்டு போயும் எழுதணும். அதனால் ஒரு இடத்துல படிச்சிட்டிங்க அப்படின்னா அது எங்கே கேட்டாலும் உங்களால் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் யூனிட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டர் அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அந்த டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒன்ஸ் டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சதுன்னா அந்த பார்ட்ஸுக்கு ஒரு பார்ட்டுக்கும் 2-3 பாயிண்ட் எழுதிக்கிட்டே வரணும். சரிங்களா, ஸோ அதனால் டயக்ராமை நீட்டாக போட்டுட்டு ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கு கீழே என்னென்ன அப்படிங்கிறத எழுதிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் இம்பார்ட்டண்ட்டு, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் வரும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஸோ லேப் வைண்டிங், வே வைண்டிங்னா என்ன பண்ணணும், அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படியே படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 டாப்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து கம்யூட்டேஷன். அந்த கம்யூட்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் கம்யூட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கம்யூட்டேஷன் பேஸ் பண்ணியும் ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸும் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த தியரி பார்ட்டை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார், டிசி மோட்டார். ஸோ இப்போ டிசி மோட்டார் எடுக்கிறப்ப ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து செகண்ட் யூனிட்டில் படிக்கிறோம். அதே கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் தான் நீங்கள் இங்கே கொண்டு வந்து எழுதணும். ஆனால் இங்கே வந்து என்ன படிச்சுக்கோங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், இந்த டிசி மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டார்க் ஈக்குவேஷன், அதோட டெரிவேஷன் இருக்கும், டார்க் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் அதை படிச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸும் ஸ்டார்டிங் மெத்தட்ஸும். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிவிஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல் இருக்கும், ஆர்மேச்சர் கண்ட்ரோல் இருக்கும், ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் இருக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டாருக்கு இருக்கும். அது எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெத்தட். ஸோ ஸ்டார்டிங் மெத்தட் அப்படின்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் ஸ்டார்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான பிக் கொஸ்டினும், அதே மாதிரி இது 2 மார்க்ஸுக்கும் யூஸ் ஆகும். கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போகாது, 2 மார்க்ஸ்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க.
ஒவ்வொரு மிஷினும் எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டெஸ்டிங் ஆஃப் டிசி மிஷின்ஸ் நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ஆஃப். ஸோ டெஸ்டிங் ஆஃப் டிசி மிஷினுங்கிறது தேர்ட் யூனிட்ல செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் நல்ல தரவாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம் இருக்குது நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா படிச்சுக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்பர்ன்ஸ் டெஸ்ட்டும் ஹாப்கின்சன்ஸ் டெஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், இல்லை வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது தேர்ட் யூனிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட் வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தட் இஸ் ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டேட்டா கொடுத்துருவாங்க, ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் டேட்டாவும் ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் டேட்டாவும் கொடுத்துட்டு ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் பேராமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அடுத்து ஓசி அண்ட் எஸ்சி டெஸ்ட். ஏன்னா ஏன் நான் இந்த ஓசி அண்ட் எஸ்சி டெஸ்ட் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதில் எல்லாமே ஓசி அண்ட் எஸ்சி டெஸ்ட்டில் ஈக்குவலன்ஸ் சர்க்கியூட்டுக்கு தேவையான ஃபார்முலாஸ் அங்கே வந்துடும். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஃபார்முலாஸ் இங்கிருந்து வந்துடும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன், எஃபிஷியன்சி, லாசஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி பிக் கொஷின்ஸும் உங்களுக்கு உண்டு. வோல்டேஜ் ரெகுலேஷனை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டே எஃபிஷியன்சி. ஆல் டே எஃபிஷியன்சி 2 மார்க்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ அதனால ஆல் டே எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி எல்லா டாபிக்ஸும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபிஃப்த் யூனிட்டில் நான் வந்து ரொம்ப லிமிட்டடான டாபிக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்த் யூனிட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சேவிங் ஆஃப் காப்பர் ஒரு டெரிவேஷன் ஒன்று இருக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில், அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ். 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கனெக்ஷன்ஸ் படிக்கிறப்பவே ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஸ்காட் கனெக்ஷன், அதோட அப்ளிகேஷன். ஸ்காட் கனெக்ஷனை டயக்ராம் போட்டு கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸும் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் டயக்ராம்ஸ் இதில் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் டயக்ராமை ப்ராப்பராக போட்டுட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டெரிவேஷனோ இல்லை தியரி பார்ட்டோ கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்கள் காலேஜில் உங்கள் ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.